வணக்கம். பஹ்ருளி ஆற்றின் மணலினும் பலவாய் பார்ப்புகழ் பெற்ற திருவள்ளுவனை தமிழ் மண் பெற்றெடுத்த ஆகச் சிறந்த ஆளுமை என்று ஆடிப்பாடி கொண்டாடும் இந்த நாட்டுக்குறள் நிகழ்வு இனிதே துவங்குகின்றது. முதல் நிகழ்வாக கால மணல் வெளியில் மணல் ஓவிய அசைவூட்டு படம் கலிங்கத்திலிருந்து. திருக்குறள் ஓர் உலக இலக்கியம், அடையாளங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம். தமிழ் கூறும் நல்லுலகின் சமூக இலக்கிய வரலாற்றில் இதுவரை தோன்றியுள்ள ஆளுமைகளில் ஆகச் சிறந்த ஆளுமை திருவள்ளுவர்தான். அதனால்தான் எங்களின் தன்னிகரற்ற ஞானத்தகப்பன் வள்ளுவனின் தாடியின் நிழலில் நிகழ்கால தமிழ் ஆளுமைகளின் அடையாளங்களை அமர வைத்து தமிழ் பேச, தமிழ் பாட, தமிழில் ஆட தூரிகை ஏந்த இங்கே கூடியிருக்கிறோம். இந்த மேடை வள்ளுவனின் மேடை. திருக்குறள் இன்பத்துப்பால் ஊட்டும் உணர்வுகளை தற்கால பின்னணியில் புதுக்கவிதைகளாகவும் நாட்டுப்புற வடிவிலும் அவ்வப்போது எழுதி பதிவிட வள்ளுவர் குடும்பத்தின் வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் என்ற சமூக ஊடகக் குழு எனக்கு மேடை அமைத்து கொடுத்தது. இவ்வாறு பகிர்வு செய்த பதிவுகளில் 7 நாட்டுப்புற பாடல்களுக்கு இசையமைப்பாளர் தாஜ்நூர் அருமையாக இசையமைத்துள்ளார். மிக தேர்ந்த பின்னணி பாடகர்கள், பாடகிகள் இப்பாடல்களை பாடியுள்ளனர். இப்பாடல்களை நாட்டுக்குறள் ஒலிப்பேழையாக உங்கள் முன். நாட்டுக்குற பாடல்களை எனது இனிய நண்பர் டாஸ்கி மர்துவின் துரிகையில் ஓவியமாகவும் உருப்பெற்றுள்ளது. இந்த 7 பாடல்களை கொண்ட குறும்படைப்பு. ஆனாலும் இதன் ஊடாக இருக்கிறது ஈரடி குரல் பற்றிய 2000 ஆண்டு புரிதல்கள்.